மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 28/4/2024 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி சதுர்த்தி திதி காலை 7:05 வரைக்கும் இருக்கும். மூல நட்சத்திரம் தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், வராக ஜெயந்தி கருநாள், ஸ்ரீரங்கம், நம்பெருமான், ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டபதி இத்தலங்களில் விழா தொடக்கம். வந்து வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் பவனி. இன்றைக்கு சூரிய உதயம் வந்து 5:58. மேஷ நாளிகை வந்து 2:14. திதி வந்து இன்றைக்கு வந்து பஞ்சமி திதி. இன்றைக்கு வந்து பஞ்சமி திதி. பஞ்சமி திதிங்கிறது வாராகிக்கு உகந்த நாள். சப்த கன்னிமார்களில் 5ஆவதாக இருக்காங்க. அந்த பஞ்சமி திதி வந்து வாராகி அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு இது பண்ணுங்க. காலையிலேயே எல்லாம் அபிஷேக ஆராதனைலாம் நடந்துட்டு இருந்தது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8 காலை, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 1:30 to 2:30. திதி பஞ்சமி திதி. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. குளிகன் வந்து 3 to 4:30. யமகண்டம் 12 to 1:30. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் பொறுமை, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் வரவு, கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி மேன்மை, துலாம் அமைதி, விருச்சிகம் அனுகூலம், தனுசு புகழ், மகரம் கீர்த்தி, கும்பம் உயர்வு, மீனம் ஜெயம். சந்திராஷ்டிரம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரம். இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. எவருக்கும் கைமாறு கருதாமல் வாழ்கின்ற எவருக்கும் அழியாத ஆன்மா இருக்கின்றது. நாளைக்கு வந்து சஷ்டி திதி, முருகருக்கு உகந்த நாள். நாளைக்கு பாரதிதாசன் பிறந்த நாள். நாளைக்கு வந்து தேய்பிறை சஷ்டி. இன்றைக்கி வந்து தேய்பிறை பஞ்சமி திதி, நாளைக்கு தேய்பிறை சஷ்டி திதி. ஜப்பான் சுதந்திர தினமா நாளைக்கு வந்து ஜப்பான் சுதந்திர தினம். தேய்பிறை சஷ்டி திதி நாளைக்கு. அதே மாதிரி புதன்கிழமை 1/5/2024 வந்து நமக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நடராஜர் அபிஷேகம். குரு பெயர்ச்சி மத்தியானம் மேஷம் டு ரிஷபம் மத்தியானம் 1ஆம் தேதி திருக்கணிதப்படி. வாக்கியப்படி சாயங்காலம் 5:59. அதே மாதிரி தொழிலாளர் தினம், அரசினர் விடுமுறை 1/5/2024 மே 1. அன்றைக்கு திருவோண நட்சத்திரம். கருட வாகனத்தில் ஸ்ரீரங்க பெருமான் கருட வாகனத்தில் வந்து உற்சவம். இன்றைக்கி வந்து வராக ஜெயந்தி. அப்படின்னாக்கா நம்ம வராக ஜெயந்திங்கிறது வந்து பெருமான் வந்து வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்த அந்த ஒரு நாள். சரி, அவர் ஏன் வராகமூர்த்தியாக ஒரு தடவை மூவரும், அதாவது சிவா, பிரம்மா, விஷ்ணு மூவரும் அழித்தல், காத்தல், படைத்தல் தொழிலை பண்ணுற 3 பேருமே ஒரு இடத்துல ஒரு இதில் இருக்கும் பொழுது யார் பெரியவருங்கன்ற ஒரு இது வருது. இதில் யார் பெரியவருன்ற இது வருது. விஷ்ணு வந்து அமைதியாக இருக்கிறாரு. பிரம்மா வந்து அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு, என்னுடைய அடிமுடியை காண்பவரே உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் அப்போ வந்து அவரோட அடிமுடியை நம்மளால் காண முடியுமா? அப்போ அது வந்து அது உயர்ந்துக்கிட்டே போகிறாரு. அப்போ உயர்ந்துக்கிட்டே போகும் பொழுது அவரோட அடிமுடியை காணவே முடியல. அப்போ வந்து
தாழம்பூ இந்த பிரம்மா வந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்போ தாழம்பு இடையில வருது. அப்போ வந்து நான் வந்து சிவனோட அடிமுடியை பார்த்துட்டேன், நீ வந்துன்னு பொய் சொல்லுன்னு பொய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து விஷ்ணு வந்து பூமியை வந்து வராக அவதாரம் எடுத்து வராக மூர்த்தியாக அந்த பூமியை நோண்டி சிவனுடைய பாதத்தை தொடுறாரு. அப்போ வந்து சிவனோட பாதத்தை தொடுகின்ற பொழுது அவரோட தலை வந்து, ஐயோ நீங்கள் வந்து என்னுடைய பாதத்தை தொடுவதா என்று சிவபெருமானின் தலை வந்து தாழ்ந்து விடுகிறது. அப்போ வந்து அவரோட அடிமுடியை அவர் பார்த்துடுறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒருவருடைய நம்ம வந்து தலகணமாக இருக்கக்கூடாது. பாதத்தை தொடுகின்ற பொழுதே அவர்களுடைய தலை தன்னால் கீழே இறங்குகிறது. அவர் அதை வந்து அடிமுடியை பார்த்துடுறாரு. அதனால் வந்து அடிமுடியை ரெண்டுமே பார்த்துடுறாரு. அதனால் விஷ்ணு பகவான் தான் சிறந்தவர்னு வருது. அப்போ வந்து இதில் அதே மாதிரி பொய் சொல்லி பிரம்மா வராரு. தாழம்பூவை கூட்டிக்கிட்டு நான் பார்த்துட்டேன்னு பொய் சொல்கிறாரு. அப்போ தான் சிவபெருமான் வந்து தாழம்பூக்கு சாபம் கொடுக்குறாரு. நீ வந்து பொய் சொல்லலாமா? பொய் சொன்னதுனால உனக்கு வந்து உன்னுடைய பூவில் வந்து கொடிய நாகம் புகை என்று சொல்லிடுறாரு. அதனால தான் தாழம்பூவில் வந்து ஒரு பாம்பு இருக்கும். அது குட்டி பாம்பாக இருக்கும். உன்னுடைய அந்த மலரில் வந்து கொடிய நாகம் புகைன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி உன்னை எந்த பூஜைக்குமே பயன்படுத்த மாட்டாங்கன்னு. ஆனால் சிவன் ராத்திரிக்கு வந்து 3ஆம் கால பூஜையிலேயே 3ஆம் கால பூஜையில் வந்து அந்த ஒரு பூஜையில் மட்டுமே தாழம்பூவை இது பண்ணுவாங்க. தாழம்பூ அப்புறம் ரொம்ப வருந்தி கேட்குறதுனால அவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி பிரம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய படைக்கும் தொழிலில் இருக்கும்பொழுது பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பூலோகத்தில் உங்களுக்கு எங்கேயுமே கோவில் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. அதனால தான் பூலோகத்தில் வந்து பிரம்மாவுக்கு எங்கேயுமே ஒரு இது இல்லை. அப்படி இதற்கு வந்து பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தோன்றாரு. இன்று பெருமாள். அதனால் அவருக்கு வந்து 10 அவதாரம். உங்களுக்கே தெரியும், தசாவதாரம் உங்களுக்கு 10 தெரியும். அதாவது அதனால் அந்த வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து தான் பூமியை தோன்றாரு. அதே மாதிரி வராகரை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு வந்து பூமி வாராகி அம்மாவையும் வராகமூர்த்தியாக கொண்டுகும்போது அவங்க வந்து பூமிக்கு சொந்தக்காரங்க. அவங்க வந்து கையில் வந்து தண்டம் இது அப்படியே பூமியை தோன்ற இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கலப்பை அது இதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ராஜராஜ சோழனே வந்து வாராகி அம்மாவை தான் வழிபட்டார். ஏன்னாக்கா அவர் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தான். ஒவ்வொரு விவசாயிகளுமே பாருங்கள் வாராகி அம்மனை வந்து வழிபடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கலப்பை தண்டங்கிண்ட எல்லாம் நோண்டுறது. அப்படி என்றால் பூமி நமக்கு வேண்டும் என்றால் வாராகி தாயாரையும் வாராக மூர்த்தியாக அவதாரம் செய்யும் பெருமாளையும் நம்ம கூப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நிலபலம் வந்து ரொம்ப நமக்கு உடனே சீக்கிரமாக அமைஞ்சிடும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்று அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த பெருமாளினுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்களில் இன்று வராக ஜெயந்தி. அதே மாதிரி வாராகி அம்மனையும் நாம் வாராக பெருமாளையும் இன்றைக்கு நாம் சேவித்து பெருமாள் கோயிலுக்கும் போங்க. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரியனுக்கு உகந்த நாள். அதாவது கோதுமையினால் ஆன ஒரு பண்டம் இல்லைன்னா கோதுமை தானம் யாருக்காவது கொடுங்க. சும்மா 1/2 கிலோ 1 கிலோ, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவாக கூட வாங்கி யாருக்காவது கொடுங்க. இன்று அவ்வளோ ஒரு சிறப்பு. ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ இன்றைக்கு கோவிலில் கூட நான் பார்த்தேன். கோதுமை மாவு வாங்கி சூரிய பகவான் பாதத்தில் வச்சுருந்தாங்க. கோதுமையினால் ஆன அதே மாதிரி ஜபம் ஜபம் செய்தாலும் இன்றைக்கி ரொம்ப நல்லது. சூரிய பகவானுக்கு உரிய ஒரு தினமுமே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். எந்த விதமான ஒரு பாரபட்சமுமே இல்லாத ஒரு இருபெரும் தெய்வங்கள் வந்து சூரியனும் சந்திரனும். பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். நாம் வந்து அதனால்
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நம்ம தினமும் ஒரு நன்றி சொல்லணும். நம்ம வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூமி தாயாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். ஐம்பெரும் பூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு வானம் ஆகாயம் இந்த நாளை நம்ம அதுக்கெல்லாம் தூங்கி எழுந்தோடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்று ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். அதே மாதிரி மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லிவிட்டு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். நேரம் இல்லாத காரணம் எனக்கு உடம்பு முடியல. அதனால தான் நான் லேட்டாகவும் வரேன். 2 நாளாகவும் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து வராக ஜெயந்தி, நாளைக்கு வந்து சஷ்டி விரதம், முருகனுக்கு உகந்தது. அதற்கு பிறகு கங்கா அவமாகம், கொங்கண சித்தர் ஜெயந்தி, கங்கா அந்திய புஷ்கரம் முடிவு, காலாஷ்டமி, சனாதனாஷ்டமி, பதாஷ்டமி, சிரவண விரதம், குரு பெயர்ச்சி, அதாவது புதன்கிழமை, காலாஷ்டமி, சனாதனாஷ்டமி, புதாஷ்டமி, சிரவண விரதம், குரு பெயர்ச்சி பகல் 1 மேஷம் டு ரிஷபம், நடராஜர் அபிஷேகம், நர்மதா ஆத்திய புஷ்கரம் ஆரம்பம். அதனால் வரிசையாக நமக்கு ஒரு இது இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலும் நல்ல தகவலும் கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் வந்து சொல்ல முடியல. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலையும் நல்ல தகவலையும் நான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்